ஹாய் ஆல். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிறதும் சரி, எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிறதும் சரி, அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துப்போம். ரொம்ப ஜோவியலா எடுத்துப்போன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நம்மளுக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகும், குத்தும், வலிக்கும்னு தெரிஞ்சே அதை வச்சு நம்மள கலாய்ப்பாங்க. அதே டாப்பிக்கை திருப்பி நம்ம அவங்கள கலாய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, திமிரு பிடிச்சவ, மனசில் எவ்வளோ கிரட்ஜ் வச்சுருக்கா, நம்ம ஒரு விஷயம் போய் கலாய்ச்சோன்னு திருப்பி அதையே வச்சு எல்லாரையும் கலாய்க்கிறா பாருன்னு நம்மளுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, வீட்டில் வச்சுக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு. அடுத்தது நம்ம ஒரு பெரிய டைம் பாஸ் ஈவெண்ட்டாகவே நம்மள பார்ப்பாங்க. எங்கே போனாலும் நம்ம கன்டென்ட் கொடுக்கணும். உட்காந்து பேசுன்னு சொல்லுவாங்க. இல்லை என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு உன்கிட்டயா பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, நம்புற மாதிரியே இல்லையே அப்படிம்பாங்க. எல்லா டைமுமே நாங்கள் பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். எங்களுக்கும் லிசன் பண்ணணுன்ற ஆசை நிறையாவே இருக்கும். ஆனால் அது புரியவே புரியாது. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போர் அடிச்சது, நீ நல்லா பேசுவேன்றதுக்காக கால் பண்ணுன்னு டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவே நம்மளை வந்து ஒரு பொருளாகவே மாற்றிடுவாங்க. அடுத்தது லைஃப்பில் ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு டிஸ்கஷன் இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கஷன் போகுதுன்னா நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாவே கூட மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக சுற்றிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு லைஃபோட சீரியஸ்னஸ் தெரியாது, நம்மளுக்கு ப்ராப்பராக டிசிஷன் எடுக்க தெரியாதுன்னு அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. அது எப்படின்னே தெரியாது. நம்மக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதை மீறியும் நம்ம ஏதாவது சொன்னோன்னா அதை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. இது எதுக்குடா கேட்டிங்க, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்மளால் நிம்மதியாக சோகமாகவோ இல்லை மனசு விட்டு அழுக கூட முடியாது. நம்ம எப்பயாச்சும் சேடாக இருந்தோம்னா நம்மளை துருவி துருவி கேட்பாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு. சரின்னு அதையும் மீறி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்காமல் இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மேலேயே திருப்பி விட்டுட்டு போயிடுவாங்க, நீ தான் தப்பாக இருப்பேன்னு. இதுக்கு எதுக்குடா கேட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைஃப்பில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிற மாதிரி நடிப்போமே தவிர நிஜமாலே பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருக்க மாட்டோம். ஏன்னா சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மள ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமாவே இன்ட்ரோவர்ட்டாகவே மாற்றிடும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு இதை ரிலேட் பண்ணிக்க முடியுதான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.